கிளம்புப்பா, பஸ்ஸுக்கு நேராச்சு. என்னடா என்னாச்சு? அரவிந்த், கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம போய் நல்லபடியா பரிசு எழுதிட்டு வாப்பா. இல்லம்மா, நான் ஊருக்கு போல. என்னப்பா சொல்ற? முடியலம்மா, என்னால முடியல. படிக்கிறது புக்கை பிரிச்சு பார்த்தா அதுல இருக்க எழுத்து எனக்கு தெரியல. இந்த ஊரோட தலையெழுத்து தான் எனக்கு தெரியுது. எரிஞ்சு போன குடிச்சு அழிஞ்சு போன வாழ்க்கையும் தான் தெரியுது. அவங்க இருக்க இடம் இல்லாம தவிக்கிறதும் சாப்பிட வழி இல்லாம துடிக்கிறதும் தான் தெரியுது. தமிழ் வான செத்ததுதான் தெரியுது. உனக்கு அவங்க தவிக்கிறதா தெரியுது, நாங்க தவிக்கிறது தெரியல. அண்ணே, புரியாம பேசாதீங்க. என் கண்ணு முன்னால இத்தனை நடந்திருக்கு. தமிழ்நாடு இந்த ஊருக்கா உயிரை தியாகம் பண்ணிருக்கா. நாம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? அரவிந்த், கறி நெஞ்சு பொழைக்கிற நம்ம குடும்பம் உன்னால தலை நிமிந்ததுன்னு சொல்லணும். பெத்தவ எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியலப்பா. நம்ம குடும்பம் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டா நாதி எத்தவங்களுக்கு யாருமா இருக்கா? உங்களுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டு சோத்து கூட வழி இல்லாம தவிக்கிறவங்களுக்கு யாருமா இருக்கா? என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் படிச்சு பட்டு வாங்கன்றத மறந்துருக்க. Paper. ஹலோ. என்னது? அப்படியா? இதோ வந்துட்டேன். ஒரு பணக்கார நாயோட உயிருக்கு ஆபத்துனதும் இத்தனை பேர் பதறி போய் வந்திருக்கீங்களே. ஏழையோட உயிருக்கு ஆபத்துனா ஒரு போலீஸ் வந்திருக்குமா? 44 பேர் உயிரோட 44 பேர் எரிச்சான அந்த கோபாலகிருஷ்ணன், உங்க கோபாலகிருஷ்ணன். அப்ப எங்கடா போனீங்க நீங்களா? அதனாலதான்டா கோபாலகிருஷ்ணனை வெட்டினேன். நான் தான் வெட்டினேன், பிட் நோட்டீஸ் போட்டு தான்டா வெட்டினேன். உனக்கு தைரியம் இருந்தா நீ என்னதான் பிடிச்சிருக்கணும், அந்த அப்பாவி ஜனங்களே இல்ல. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசத்தை கவர்மெண்ட்டுக்கு தான்டா காட்டணும், இந்த கோபாலகிருஷ்ணன் குடும்பத்துக்கு இல்ல. நீங்க மட்டும் நேர்மையா உங்க கடமையை செஞ்சிருந்தா இந்த மாதிரி தமிழ்வாழங்க உருவாயிருக்கவே மாட்டானுங்கடா. இப்ப நான் என்ன செய்யணும்? ரிலீஸ்! நீ ஸ்டேஷன்ல வச்சு சித்திரவதை பண்றியே, அவங்கள ரிலீஸ் பண்ணணும். தமிழ்வாணன், நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தை விட இவங்க கிட்ட வாங்குற லஞ்ச பணத்துக்கு நன்றியோட இருப்பேன்னு எனக்கு தெரியும். அனாவசியமா நீ அவசரப்பட்ட, இந்த குண்டு வெடிச்சு நாங்க 2 பேருமே செத்துருவோம். நான் சாவறத பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. உங்க குடும்பத்துல யாராவது குண்டு வெடிச்சு செதறி இருக்காங்களா? இல்ல இல்ல. அனாவசியமா அந்த குறையை நீ தீர்த்துறாத. க்ளோஸ் பண்ணுங்க. வாங்க. அரவிந்த், பேசணும். நடக்காது. தட்டா திறக்காது. உடைக்கணும். அது ஒரே வழி. தப்பு பண்றவனுக்கு மரண பயம் வரணும். அது கடைபிடிச்சு இந்த மாதிரி போராடுறவன் ஆனா என் போராட்டம் ஆகாது. சாகவும் கூடாது. யாரா அவன் நேரம் கெட்ட நேரத்துல?
என்னடா வேணும்? நியாயம் வேணும். அது கோர்ட்டுக்கு போ. இங்க வந்து நின்னா இப்ப எங்களால கோர்ட்டுக்கு போக முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் நியாயம் கிடைக்காது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? உள்ள இருந்து பேசினா நீ இப்படிதான் பேசுவ. இங்க வாடா. இங்க இருந்து பேசு. ஒரு நிமிஷம் நினைச்சதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறிய. இந்த மலையில உட்கார கூட இடம் இல்லாம குழந்தை குட்டியோட நடுத்தர நிக்கிற இவங்கள பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? நான் ஏன் யோசிக்கணும்? உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உனக்கு வந்து சேரும் போது உங்க அப்பா செஞ்ச பாவம்லாம் உனதான வந்து சேரும். அதுக்கு பரிகாரம் நீ தாண்டா பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும்? பணம் வேணுமா? நாங்க ஒன்றும் பிச்சை கேட்கறடா. உன் பணம் எங்களுக்கு எதுக்குடா? 20 வருஷமா இவங்க கிட்ட ஏமாத்தி பிடிக்க வச்சிருக்க பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணும். நீங்க எரிச்ச வீட்டை நீங்களே கட்டி கொடுக்கணும். கொடுக்கலன்னா கொடுக்கலனா எடுப்போம், திறக்கலைன்னா உடைப்போம். வாங்க. பத்திரத்தை விடா. என்ன ராஜா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நாயுடு வீட்டுல பூந்து பத்திரத்தை புடுங்கினது இல்லாம ஆட்டோ வேற போடுறிய. அதுக்கு தான் வரலனா நீ கேப்பேன்னு தெரிஞ்சுதான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நட ஸ்டேஷனுக்கு. எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யற தம்பியை கைது செய்ய விட மாட்டோம். அமைதி அமைதி. சும்மா இருங்க, சும்மா இருங்க. அவங்க என்னதான் பண்றாங்க பாப்போம். என் வீட்டுக்குள்ளேயே புகுந்து எனக்கே பயம் காட்டுறீங்களா? எவனா குத்தது உங்களுக்கு தெரியத்த? இருக்கிற எல்லா குடிசையும் பிச்சு போட்டு உள்ள இருக்கிற பத்திரத்தெல்லாம் பிடிக்கிட்டு வாங்க. திமிரிருந்தா நான் ஊர்ல இல்லாத நேரத்துல நாயுடு வீட்டுல போது பத்திரத்தையும் பறிச்சு எடுத்துப்பேன். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. திங்கட்கிழமை காலையில எல்லாரும் மூட்டை முடிச்சோட நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரீங்க. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறீங்க. புரியுதா? போ போ. எங்கடா போற? ஊரை காப்பாத்த. அரவிந்தா, இதுக்கு மேலே நீ போறது நல்லதா படல. இதுக்கு மேலே நான் போகலைன்னா அவன் நடுத்தரவுக்கு தான் போகணும். குடியிருக்க வீடு கூட இல்லாம. டேய், நீ போற பாதை எதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். மக்களுக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் போராடின சுபாஷ் சந்திர போஸ் பாதை, பகத்சிங் பாதை, ஏன் தமிழ் வான பாதை. அப்படி போறவங்க முடிவெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். சாவுதான். நான் சாகிறத பத்தி கவலைப்படல. என்னோட சாவு 1000 பேரை வாழ வைக்கும்னா நான் சாகவும் தயாரா இருக்கேன். நீ மோத போறது கொழுத்த பணக்காரங்கிட்டையும் கொள்ளை அடிக்கிற அரசியல்வாதிகிட்டையும். பணத்தையும் பதவியும் பார்த்து பயப்படுறவன் நான் இல்ல. அரவிந்தா, நான் சொல்றத கேளு. நிறுத்தடா. வீட்டை விட நாடுதான் முக்கியம்.
அநியாயத்தை தட்டி கேட்க புறப்படுற உன்னை பார்த்து உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். என் புள்ள 4 எடுத்து படிச்ச வென்றதை விட 4 பேருக்கு நல்லது செய்யற வென்றதான் எனக்கு பெருமை. உன்னாலதான் இந்த ஊருக்கு நாட்டுக்கு விடிவு காலம் வரணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. தள்ளிடா அரவிந்த், எனக்கு தெரியும்டா, நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். புறப்படு.